வணக்கம். இன்றைய செய்திகள். திமுக அரசு வாங்கிய கடனில் 2.20 லட்சம் கோடி ரூபாயை வீணாக செலவிட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு வாங்கிய கடன் 3,86,797 கோடி ரூபாய். அதில் 1,66,754 கோடி ரூபாயை மட்டுமே மூலதன செலவு செய்துள்ளது. கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவே கடன் வாங்கியதாக திமுக அரசு கட்டமைத்த பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது. திமுக அரசு வாங்கிய கடனில் 43.11% மட்டுமே கட்டமைப்புகளை ஏற்படுத்த செலவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2.20 லட்சம் கோடி ரூபாய் கடனை திமுக அரசு வீணாக செலவிட்டுள்ளது. அரசு ஊழியர் சம்பளம், இலவச திட்டங்களுக்கு கூட கடன் வாங்கியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தை விட 50% அதிகமான கடனை தமிழகம் வாங்கியுள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேச அரசு 4.65 லட்சம் கோடி ரூபாயை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு செலவிட்டுள்ளது. அதாவது வாங்கிய கடனை விட 2.08 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாக செலவிட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச அரசு செலவுகளை கட்டுப்படுத்தி 2.15 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி வருவாய் உபரியை ஏற்படுத்தியதே இதற்கு காரணம். நிதி நிர்வாகம் குறித்து உத்தரப்பிரதேச அரசிடம் பாடம் கற்க வேண்டிய நிலையில் இருக்கும் திமுக அரசு தமிழக வரிப்பணம் உத்தரப்பிரதேசத்திற்கு செல்வதாக அடிமுட்டாள்தனமான பொய்யை கூறி வருகிறது. கடனுக்காக திமுக அரசு செலுத்திய வட்டி தொகையில் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க முடியும். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் 6 லட்சம் ரூபாயை திமுக அரசு கடன் வாங்கியுள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருச்சியில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் மோடி பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தமிழக பாஜக பொதுச் செயலர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் செய்துள்ளார். இதன் நிறைவு நிகழ்வு வரும் 4ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ளது. அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். மறுநாள் காலை திருச்சியில் 2000 பெண்கள் பங்கேற்கும் மோடி பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்கிறார். அன்றைய தினம் தமிழக பாஜகவின் உயர்மட்ட குழு மற்றும் மைய குழுவை சேர்ந்தோரை சந்திக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க வாய்ப்பில்லை. அவர் அன்றைய தினம் சேலத்தில் பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார். பழனிசாமியின் பிரச்சார சுற்றுப்பயணம் நிறைவடைந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 விருப்ப மனுக்கள் வந்திருப்பதாகவும் அதில் 2,187 மனுக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுச்சேரி, கேரளா மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினர் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் விருப்ப மனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியினர் விருப்ப மனுக்களை கொடுத்தனர். தங்களது தொகுதிகளில் பழனிசாமி போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்து 2,187 மனுக்கள், கட்சியினர் தங்களுக்கு போட்டியிட வேண்டி 7,988 மனுக்கள் என 10,175 விருப்ப மனுக்கள் வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதா இருந்தவரை 20,000 விருப்ப மனுக்கள் வந்தன. ஆனால் தற்போது கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி வரை 9,000 மனுக்கள் மட்டுமே வந்தன. அதனால் காலக்கெடு அளிக்கப்பட்டது. ஆனாலும் கூடுதலாக 1000 பேர் மட்டுமே விருப்ப மனு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா இருக்கும் வரை சாதாரண தொண்டருக்கு கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அனைவரும் ஆர்வமுடன் விருப்ப மனு அளிப்பர். இப்போது வேட்பாளர் தேர்வில் மாவட்ட செயலர்களின் பங்கு முக்கியமாக உள்ளது. இதனால் விருப்ப மனு அளிப்பதில் அடிமட்ட நிர்வாகிகள் ஆர்வம் காட்டவில்லை என்றும், காலக்கெடு நீட்டிக்கப்பட்டதால் 12,000 மனுக்கள் வரும் என கட்சி தலைமை எதிர்பார்த்தது. ஆனால் 10,175 மனுக்கள் மட்டுமே வந்துள்ளது என்று அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.